ஒரு அப்பார்ட்மெண்ட் வடக்கு கிழக்கு ஓப்பன் வெட்ட வெளி இருந்து ஒரு வீட்டை வாங்குறோம் அப்படின்னா அங்கே வந்து மேற்கு அல்லது தெற்கு பக்கத்தில் தான் என்ட்ரி வரும். நிச்சயமாக அது தவறாக தான் இருக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட் ரூல் படி அவங்க கட்டக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து என்ட்ரி அப்படிங்கிறது இந்த ராஜநிலை அப்படிங்கிறது நிச்சயமாக தவறாக இருக்கும். இருப்பியல்ல அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அழகாக ஒரு வுட்டில் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணும்போது டிகிரி பார்த்து அது எந்த இடத்துல அந்த என்ட்ரி இருக்குது, அது ஏன் தவறாக இருக்குது, அது தவறாக இருக்கிறதுனால இங்கே என்ன நல்லது இல்லாத நடந்துட்டுருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு வுட் ஒர்க்கில் கரெக்ஷன் பண்ணிட்டா ரொம்ப சூப்பரான வீடாக அதே அப்பார்ட்மெண்ட்டை மாற்ற முடியும். இப்போது இந்த இவ்வளோ விஷயங்களை பார்த்து வாங்கணும். நிச்சயமாக பார்த்து தான் இன்றைக்கி வந்து லட்சங்கள்ங்கிறத விட கோடிகளில் கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு இன்றைக்கி விளையாட்டுறோம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு முறை நம்மளோட கனவு இல்லம் அதுக்கு ஒரு வாஸ்து நிபுணருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபீஸ் கொடுக்கறதுக்கு தயங்கிக்கிட்டு நம்மளா ஒரு புக்கை படித்தோ இல்லை வந்து யூடியூப் பார்த்தோ வாங்கும் பொழுது யூடியூப் பார்த்து சர்ஜரி ஆப்ரேஷன் பண்ணால் என்ன கதிக்கு வருமோ அதே நிலைமை தான் வரும். அப்போ இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. அந்தந்த நேரத்துக்கு எப்படி ஒரு இன்ஜினியர் வச்சு ஒரு பிளான் போடுறோமோ, ஒரு மேசனை வச்சு ஒரு கட்டடம் கட்டுறோமோ, ஒரு பெயிண்டரை வச்சு ஒரு பெயிண்ட் அடிக்கிறோமோ, அதுபோல் ஒவ்வொரு புது வீடுகளுக்கும் சரி பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கும் ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு இருப்பியல் வாஸ்து நிபுணர் அந்த இடத்துல அவசியமாக தேவைப்படுறாரு. அவரை வச்சு செக் பண்ணி எளிமையாக சரி பண்ணிவிட்டு கடந்து போயிட்டே இருக்கணும். அதாவது நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, மனிதர்கள்